அயோத்தியா காண்டம் சாப்டர் 25. தன்னோட துக்கத்தை எல்லாம் மனசுக்குள்ள அடக்கிண்டு தான் அதுவரையில் அழுததால் ஏற்பட்டதால் உண்டான அசுத்தத்தை போக்க ஆசமனம் செய்துவிட்டு பிறகு கௌசல்யை பேச ஆரம்பிக்கிறா. ரகுகுல திலகா, காட்டுக்கு போகாமல் உன்னை தடுக்க முடியலையே அப்பா, அதனால நீ போயிட்டு வா. 14 வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்து என் முன்னோர்களின் ஆச்சாரப்படி ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்கோ. எம் பாலயசி தர்மம் துவம் திருத்யாச்ச நியமேனச்ச சவைராகவ சார்தூள தர்மத்வாம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை நீ பிரீத்தியோட பூர்ணமா அனுஷ்டிக்கிறையோ அந்த தர்மமே உன்னை காப்பாத்தட்டும். பிராமணர் முதலிய 3 வர்ணங்களை ஆசிர்வாதம் பண்ணும்போது வேத மந்திரங்களை சொல்லி ஆசிர்வாதம் பண்றார். 4வது வர்ணத்தவரை எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணும்போது அவளுக்கு இதுக்கு பதிலா இந்த ஸ்லோகத்தை சொல்றது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நாற்சந்திகளிலும் தேவாலயங்களிலும் நீ நமஸ்கரிக்கும் தேவதைகளும் மகரிஷிகளும் காட்டுல உன்னை ரட்சிக்கட்டும். விஸ்வாமித்திர மகரிஷியால் உனக்கு உபதேசிக்கப்பட்ட அஸ்திரங்கள், அவர் நிறைய அஸ்திரங்கள் கத்துண்டார் இல்லையா விஸ்வாமித்திரர்கிட்ட, அது உன்னை எப்போதும் காப்பாத்தட்டும். உன் பெற்றோர்களுக்கு செய்யும் சிசுருஷை, நீ பேசும் சத்தியம் ஆகிய இவைகள் உன்னை காப்பாத்தட்டும். உனக்கு தீர்காயுசை கொடுக்கட்டும். சமித்துக்கள், தர்ப்பங்கள், பவித்திரங்கள், அக்னிகுண்டங்கள், தேவ பூஜாஸ்தானங்கள், குன்றுகள், மரங்கள், செடிகள், குட்டையான நெட்டையான மரங்கள், மடுக்கள், பட்சிகள், சர்ப்பங்கள், சிம்மங்கள் இவையெல்லாம் உன்னை காப்பாத்தட்டும். சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், மகரிஷிகள், தாதா, விதாதா, பூஷா, பகன், அரியமா அப்படின்னு 12 ஆதித்யர்கள் இல்லையா, அவளோட இந்திரன், ஹேமன், வருணன், குபேரன் ஆகிய லோகபாலர்களும் பட்சங்கள், மாசங்கள், ருதுக்கள், வருஷங்கள், பகல், ராத்திரி இந்த முகூர்த்த காலங்களும் அவைகளினுடைய அதிர்ஷ்டான தேவதைகளும் உனக்கு எப்போதும் மங்களத்தையே தரட்டும். வேத சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய தர்மம் உன்னை 4 பக்கத்திலையும் காப்பாத்தட்டும். சனத்குமாரரும் சோமனும் பிரகஸ்பதியும் சப்த ரிஷிகளும் நாரதரும் உன்னை காப்பாத்தட்டும். மகா பிரசித்தியுள்ள திக் பாலர்களும் நான் செய்யும் சோஸ்திரத்தினால சந்தோஷப்பட்டு உன்னை காப்பாத்தட்டும். கடற்கரையில் இருக்கும் மலைகளும் சமுத்திரமும் குபேரனும் வருணனும் சொர்க்கமும் ஆகாசமும் பூமியும் நதியும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கிரக தேவதைகளும் ராத்திரி பகல் அபிமானி தேவதைகளும் 2 சந்தியா தேவதைகளும் உன்னை காப்பாத்தட்டும். ருதுக்கள், மாசங்கள், வருஷங்கள், கலைகள், காஷ்டைகளின் அதிர்ஷ்டான தேவதைகள் உனக்கு க்ஷேமத்தை தரட்டும். காட்டுல நீ தபஸ்வியா வசிக்கும் போது ஆதித்யர்களும் சாத்தியர்களும் உனக்கு சகல சௌக்கியத்தையும் கொடுக்கட்டும். ராட்சசர்களாலும் பிசாசங்களாலும் கொடூரமான நடத்தை உள்ளவர்களாலும் மாம்சத்தை புசிக்கும் ஜந்துக்களாலும் உனக்கு பயம் ஏற்பட வேண்டாம். வானரங்கள், தேள்கள், காட்டு ஈக்கள், கொசு, ஊறும் ஜந்து, புழுக்கள், காட்டில் உனக்கு இவைகள் கெடுதி செய்யாமல் இருக்கட்டும். பெரிய யானைகள், சிம்மங்கள், புலிகள், கரடிகள், பன்றிகள், எருமைகள், காட்டு மாடுகள் இவைகள்லாம் உனக்கு தீங்கு பண்ணாம இருக்கட்டும். நர மாம்சத்தை சாப்பிடக்கூடிய பிராணிகளும் நான் செய்யக்கூடிய பூஜையினால் திருப்தி அடைந்து உனக்கு கெடுதி பண்ணாம இருக்கட்டும். நீ போகக்கூடிய வழியில உனக்கு க்ஷேமம் ஏற்படட்டும். உன் பராக்கிரமம் கொஞ்சமும் வீணாகாமல் நீ உத்தேசித்த பிரயோஜனத்தை நீ அடைவாய். நீ விரும்பும் சகல பொருள்களும் உனக்கு வனத்துல கிடைக்கட்டும். பூமியிலும் ஆகாசத்திலும் உனக்கு விரோதிகளாக இருக்கும் தேவதைகளும் கூட உனக்கு க்ஷேமத்தை தரட்டும். பிரகஸ்பதி, சோமன், சூரியன், குபேரன், யமன், அக்னி, வாயு, ஹோம புகை, ரிஷிகளிடமிருந்து நீ அறிந்து கொண்ட மந்திரங்கள் இவையெல்லாம் வனத்திலே உனக்கு ஸ்நானம் செய்யும் காலத்திலே உனக்கு உபயோகமாக இருக்கட்டும். சகல லோகத்துக்கும் பிரபுவான பிரம்மாவும்
சகல பிராணிகளையும் போஷிக்கும் நாராயணனும் மற்ற ரிஷிகளும் வனத்திலே உன்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாலைகளாலும் கந்தங்களாலும் அவர்களுக்கு தகுந்த சோஸ்திரங்களாலும் சகல தேவதைகளையும் பூஜை பண்ணினா. தன் குழந்தை கஷ்டப்படக்கூடாது, எங்க போனாலும் சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நினைவு அவளுக்கு. இதுதான் ஒரு தாயின் உள்ளம். அதுக்கப்புறம் மகாத்மாவான ஒரு பிராமணனால அக்னிய மூட்டி ஹோமத்துக்கான நெய் சமித்துக்கள், இந்த வெள்ளை கடுகு வெள்ளை மாலை இவைகளை எல்லாம் சேமிச்சு ராமனுக்கு க்ஷேமம் ஏற்படுறதுக்காக அதுல விதிப்படி ஹோமம் பண்றா. உபாத்தியாயரும் ராமனுக்கு சகல உபதிரவங்களும் நீங்கி ஆரோக்கியம் ஏற்படணும் அப்படின்னு ஹோமத்தை பண்ணி மிகுந்து போன அந்த ஹவிசுனால ஹோமகுண்டத்துக்கு வெளியில லோகபாலர்களுக்கு அதை பலியாக கொடுத்தார். பிராமணர்களுக்கு தேன் நெய் தயிர் அட்சதை முதலியவைகளை எல்லாம் கொடுத்து ராமனுக்கு வனத்துல க்ஷேமம் உண்டாகும்படி ஸ்வஸ்தி வசனம் செஞ்சார்கள். அதுக்கப்புறம் உபாத்தியாயருக்கு வேண்டிய வரையில் தட்சணை எல்லாம் கொடுத்துட்டு கௌசல்யை ராமனை பார்த்து, அப்பா குழந்தை, தேவேந்திரன் விருத்தாசுரனை கொன்னும் சகல தேவதைகளாலும் வணங்கப்பட்ட போது அவனுக்கு உண்டான க்ஷேமம் உனக்கும் ஏற்படட்டும். கருடன் அமிர்தத்தை கொண்டு வர புறப்பட்டு போன போது அவளுடைய தாயான வினத்தை அவருக்கு எந்த க்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ணினாலோ அந்த க்ஷேமம் உனக்கு கிடைக்கட்டும். அமிர்தத்திற்காக சமுத்திரத்தை கடையும் போது தைத்தியர்களை நாசம் பண்றதுக்காக இந்திரனுக்கு அதிதி எந்த க்ஷேமத்தை அனுகிரகித்தாலோ அது உனக்கு கிடைக்கட்டும். அளவற்ற தேஜஸ் உள்ள மகாவிஷ்ணு லோகங்களை 3 அடியால அளக்க போகும்போது அவருக்கு எந்த க்ஷேமம் ஏற்பட்டதோ அது உனக்கும் ஏற்படட்டும். ருதுக்களும் சமுத்திரங்களும் உனக்கு மங்களத்தை தரட்டும். இப்படி பல மங்கள வார்த்தைகளை சொல்லி அவருடைய தலையில் அட்சதைகளை போட்டு நேர்த்தியான கந்தத்தை அவருடைய தேகத்திலே பூசி பிரசித்தமான வீரியத்துடன் கூடிய விச்சல்யகரணி அப்படின்னு சொல்ற மூலிகைய குளிகையாக பண்ணி ரட்சையாக கையில கட்டி அதுக்கு தகுந்த மந்திரங்களை எல்லாம் ஜபித்தாள். ஒரு தாயோட மனசு, ஒரு குழந்தை தனியா காட்டுக்கு போறது வெளியில போறதுங்கும் போது, இப்ப நமக்கு குழந்தைகளை ஃபாரின் அனுப்பும் போதும் நாமளும் இது மாதிரியான சில கஷ்டங்களைத்தான் மனசுக்குள்ள அனுபவிக்கிறோம். சொல்லக்க முடியத்துல காலத்தினுடைய கட்டாயங்கள் நம்ம அதை சம்மதிக்க வேண்டியிருக்கு. கௌசல்யும் அப்படித்தானே, அவளுக்கும் வேற வழி இல்லையே, ஒத்துண்டுதானே ஆக வேண்டியிருக்கு. இருந்தாலும் மனசு எங்க போனாலும் குழந்தை சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறா. இப்படித்தான் ஒரு அம்மாவனுடைய மனசு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. மனசுல மிகுந்த துக்கம் இருந்தாலும் சந்தோஷப்பட்டவளை போல ஒரு டிராமா பண்ணிண்டு ராமனை கிட்டக்க அழைச்சு உச்சி முகந்து ஆலிங்கனம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. நீ உத்தேசித்த காரியத்தை நிறைவேற்றி சௌக்கியமாக நீ போயிட்டு வாப்பா. உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகி நோயில்லாமல் மறுபடியும் அயோத்தியைக்கு வந்து நம் முன்னோர்கள் அனுஷ்டித்த சத்திரிய தர்மத்தை கைகொண்டு சுகமாக இருப்பதை நான் கட்டாயம் பார்ப்பேன். காட்டில் என் மகனுக்கு என்ன நேருமோ என்ற கவலை தீர்ந்து உன்னை மறுபடியும் பார்த்த சந்தோஷத்தால் நான் முகமலர்ச்சி அடைந்து பூரண சந்திரன் உதிப்பது போன்ற உன்னை நான் மறுபடியும் காண்பேன். பிதாவினுடைய வார்த்தையை நிறைவேற்றி காட்டிலேந்து வந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்துண்டு நீ அதிகாரம் பண்றத நான் கட்டாயம் பார்ப்பேன். வனவாசம் செஞ்சு திரும்பி வந்து உன் பதவிக்கு தகுந்த அலங்காரங்களுடன் எனக்கும் சீதைக்கும் சகல மனோரதங்களையும் பூர்த்தி செய். என்னால் பூஜிக்கப்பட்ட தேவதைகளும் சிவன் முதலியவர்களும் மகரிஷிகளும் பூதங்களும் அசுரர்களும் உரகர்களும் திக்குகளும் நீ வனத்திற்கு போகும்போது உனக்கு சகல மங்களங்களையும் கொடுக்கட்டும் என்று கண்களில் நீர் பொங்க நீர் தழும்ப விதி பிரகாரம் ஆசீர்வாதம் செஞ்சு ராமனுக்கு ரட்சையாக அவரை பிரதட்சணமும் செய்து மிகுந்த பிரீத்தியோடு ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்டாள். ராமன் சுபாவத்துல மகா தேஜஸ்வி. கௌசல்யின் ஆசீர்வாதத்தாலும் ரட்சையினாலும் அவருடைய தேஜஸ் இன்னும் ஜாஸ்தியாச்சு. எந்த காலத்திலும் தர்மம் தவறாமல் நடந்து கொண்டதனால் மகா கீர்த்தி அடைந்த ராமன் தன்னுடைய தாயின் பாதங்களிலே விழுந்து நமஸ்கரித்து அதன் பிறகு சீதைக்கு
தான் காட்டிற்கு புறப்படும் சமாச்சாரத்தை தெரிவிக்க வேண்டி தன்னுடைய அந்தப்புரத்தை நோக்கி புறப்பட்டார் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த ஆடியோல 26வது அத்தியாயத்துல என்ன சொல்றாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.